உங்களுக்கு வந்து யுவாவை கட்டி போகிற பொண்ணு வந்து ரொம்ப கொடுத்து வச்சவ. இந்தியன் ஆன்டிஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Hi guys, welcome back to my channel Tamizhan in America. இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் வீடியோ பண்ண போகிறோம். என்ன டிஷ்னு கேட்டிங்கன்னா சிக்கன் செமி ட்ரை கிரேவி வந்து பண்ண போகிறோம். அதை சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்கிறதுக்கு அக்ஷய் இங்கே இருக்கிறான். அவன் வந்து ஆனஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ வந்து சொல்லுவான். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னோட சிக்கன் வந்து சாப்பிட்ருக்கான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கேப்சிகம் வந்து ஒரு கால்வாசி கேப்சிகம் கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து இப்போ சிக்கன் கட் பண்ணி நம்ம வந்து மேரினேட் பண்ணுவோம். சிக்கன் வந்து 3 பீஸ் வந்துச்சு. இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு போடுறேன். நம்ம வந்து கொஞ்சம் மீடியமான சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து போன்லெஸ் சிக்கன். இங்கே வந்து போனோட சிக்கன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது எப்படின்னா நல்லா இருக்காது. நம்ம ஒரு ஏசியன் ஸ்டோருக்கு வந்து போனால் போனோட சிக்கன் கிடைக்கும். மற்ற வால்மார்ட் அங்கெல்லாம் போனோன்னா எப்படின்னா போனோட இருக்கிறது வந்து விங்ஸு அந்த மாதிரி தான் வரும். ஃபுல் சிக்கன் இருக்கும், ஹோல் சிக்கன் வந்து கிடைக்கும். ஆனால் இங்கே ஸ்டாப் அண்ட் ஷாப்பில் வந்து அந்த பச்சர் வந்து இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இது போன்லெஸ்ஸே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன கேட்டால் வந்து போன்லெஸ் கம்பேர் பண்ணும்போது போன் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ சிக்கன் கட் பண்ணியாச்சு. நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணுவோம். யூஎஸில் வந்து கோல்டு வாட்டர் இருக்கும். இந்த டேப்பில் கோல்டு வாட்டர் வந்து நம்ம குடிக்கலாம்னு சொல்லுவாங்க. குடித்தாலும் வந்து நல்லா தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. அது வந்து நிறையா குடித்தோம்னா கிட்னியில் வந்து ஸ்டோன் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் நான் குக்கிங் எல்லாமே வந்து டேப் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பட் அதில் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஹாட் வாட்டர் வந்து சும்மா திறந்து பார்த்தீங்கனாலே பயங்கர உப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஹாட் வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணாமல் இதான் 2 டேப் இருக்குது. இது வந்து ஹாட் வாட்டருக்கு, இது வந்து கோல்டு வாட்டருக்கு. ஸோ அதனால் கோல்டு வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன் குக்கிங்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷிங். இந்த டிஷ்வாஷிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இதில் சும்மா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு இதில் வந்து சோப்பு இருக்கும். அந்த சோப்பு வந்து போட்டுவிட்டோன்னா அதுவே வந்து வாஷ் பண்ணிக்கும். பட் அது வந்து ஒரு 30 minutes to 1 hour ஆகும். ஸோ அதனால் நான் அது எப்பயும் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது வந்து கன்வீனியன்ட்டாக இல்லை, ப்ளஸ் வந்து எனக்கு பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், இதிலே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சோப் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக மட்டும் வச்சுப்பேன். ஏன்னா இங்கெல்லாம் கவுத்தி வச்சோம்னா ஃபுல்லாக ஈரமாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஒரு சிலர் வந்து இதை டிஷ்வாஷிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்காக வந்து வச்சுப்பாங்க. யூஸ்வலாக நான் வந்து 3 டைம் வாஷ் பண்ணுவேன். இதில் பிளட்டெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து ஓகே. அடுத்து மேரினேட் பண்ணுவோம். ஸோ மேரினேட் பண்ணுறதுக்கு யோகர்ட், ஒரு ஸ்பூன் யோகர்ட் போடுறேன். அப்புறம் சில்லி பவுட்ரு, கரம் மசாலா,
லைட்டாக பெப்பர். ஓகே, சக்தி சிக்கன் மசாலா இதுதான் வந்து நான் எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுவேன். இது நார்த் இந்தியன்ஸும் வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ என்னை வந்து நிறைய டைம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க இந்தியா போயிட்டு வரும்போது. ஸோ இதை போடுவோம். லெமன் வந்து இந்த ஊரில் எப்படி ஒரு கேனில் போட்டு சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து அவங்க பிரித்து இந்த ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு சேல் பண்ணுவாங்க. எக்ஸ்பைரி டேட்டும் வந்து போட்டிருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா 1/10/2021 இப்படி வந்து போட்டிருக்கான். அப்புறம் வந்து ரெஃப்ரிஜரேட் ஆஃப்டர் ஓப்பனிங். இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஸோ நம்ம கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணுவோம். அடுத்து வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அப்புறம் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிர் பண்ணியாச்சு. எப்பயும் வந்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஸோ அப்போ தான் வந்து நல்லா மேரினேட் ஆகும். சிக்கனில் வந்து அந்த மசாலா எல்லாம் வந்து போய் நல்லா மிக்ஸ் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம வந்து உடனே சமைக்கிறனால நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். இல்லைனா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும். ஓகே, அடுத்து இதைய ஃப்ரை பண்ண போகிறோம். நான் யூஸ்வலாக சிக்கனுக்கு வந்து பட்டர் போட்டு தான் செய்வேன். ஆயிலில் போட்டு வர டேஸ்ட்டோட பட்டர் போட்டு வர டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது பட்டர் சிக்கன் கிடையாது. கொஞ்சம் கடுகு, அப்புறம் ஒரு 2-3 பெப்பர், க்ளோவ், அப்புறம் ஒரு வாசத்துக்காக ஒரு 2 ஏலக்காய், கடுகு வந்து வெந்துருச்சு. அடுத்து நம்ம ஆனியனை போடுவோம். ஆனியன் போட்டாச்சு. ஆனியன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவோம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை போடுவோம். இந்த மசாலாலாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனில் வந்து நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. ஏன்னா இப்போ நான் செமி ட்ரையாக தான் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எனக்கு வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு எதுவும் கட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா மீதி இருக்க வெசல்ஸ் எல்லாம் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வாஷ் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்காது. இப்போ வந்து ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் வந்து நான் ஒன்றும் செக் பண்ணல. டேஸ்ட் பார்த்துட்டு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ஓகே, எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டே போகிறனால கொஞ்சம் நான் இப்போது தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வாஷ் பண்ணியிருக்கும்போது ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் கலந்து தான் நீங்கள் வந்து வாஷ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ நான் சமைக்கிறதுக்கு வந்து கோல்டு வாட்டர் மட்டும் தேவை. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா கோல்டு வாட்டர் திருப்பி விட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ தான் அந்த மிக்ஸ் ஆன வாட்டர்லாம் வந்து போய் வெறும் ஃப்ரெஷ்ஷான கோல்டு வாட்டர் வந்து கிடைக்கும். சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். இன்னும் சிக்கன் வந்து வேகலை. இதை பார்த்தா தெரியுது பாருங்கள், இன்னும் கட் ஆக மாட்டேங்குது. ஸோ இன்னும் வேகலை. கொஞ்ச நேரம் இன்னும் மூடி வச்சிட்டோம்னா வெந்துடும். சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம சிலிண்டரை போட்டு குக்கிங் டன்.
இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம். நெய் தோசை சாப்பிட்லாம் வாங்க. ஸோ இப்போ வந்து யுவா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாரு. சிக்கன் தோசை சுட்டு வச்சுருக்காரு. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு சிக்கன் ட்ரை பண்ணி பார்ப்போம். போன டைம் வந்து நாங்கள் ஐபாய்ஸோட ஒரு மீட்டப் இருந்துச்சு. அப்போ வந்து யுவா தான் ஃபுல்லாக குக் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பெப்பர் சிக்கன் வித் ரைஸ் சாப்பிட்டோம். அது வந்து வேறு லெவல்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்டோம். அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு தோசை சுடுறதே தெரியும். உங்களுக்கு வந்து யுவாவை கட்டிக்கு போகிற பொண்ணு வந்து ரொம்ப கொடுத்து வச்சவ. இந்தியன் ஆன்டிஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.